ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடியாகவே தான் போய்கிட்டு இருக்கும். எடுத்த உடனே கதையில் ரொம்பவும் சீரியஸ்னஸை எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா அது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 17. ஆனியா இப்போ ஸ்கூலுக்கு போகிறா. பெக்கி வந்துட்டு நேற்று நைட்டு போட்டு அந்த ரொமான்ஸ் அனிமே பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ரொமான்ஸ்லாம் பார்க்க மாட்டேன்னு ஆனியா சொல்கிறா. உனக்கு இன்னும் அதுக்கான வயசு வரலான்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணாவே கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்க. லவ் எல்லாம் பற்றி உனக்கு என்ன தெரிய போகுது? லவ்வோட பவர்னால ஆகாயத்திலேயே பறக்கலாம் அப்படின்னு பெக்கி சொல்லவும், ஆகாயத்தில் பறக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஆனியா சொல்கிறா. செகண்ட் சன் வரான். ஆப்ரேஷன் டாகியோட ஃபர்ஸ்ட் மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. உன் டாகிக்கு ஒரு நல்ல பேர் வச்சா அப்போ நம்ம போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி டேமியன் சொன்னதா இவ யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலி அவன் அப்படி சொல்லவே இல்லை. அப்பாவோட ஆப்ரேஷன் முடிய அவன் வீட்டுக்கு நான் போகணும். ரீசெண்டாக டாகி கூட எடுத்த போட்டோவை நான் கொண்டு வந்திருக்கேன். இதை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய டாகியா, என் வீட்டுக்கு நீ வா, யார் டாகி பெருசுன்னு பார்த்துருவான் அப்படின்னு நம்ம கூப்பிடுவான். ஆப்ரேஷன் சக்சஸ் அப்படின்னு போட்டோவை கீழே போட்டுட்டு, அச்சோ என் டாகி இருக்கிற போட்டோ அப்படின்னு வா கீழே குனிஞ்சா அவனுங்க பாட்டு கிராஸ் பண்ணி போயிருந்தானுங்க. ஆனியாக்கு செம பல்ப் ஆயிருது. ஆனியா என்ன பண்ற, நீ எதையோ கீழே போட்டுட்டு பாரு அப்படின்னு சொல்லி பெக்கி இப்போ அந்த போட்டோவை எடுத்து பார்த்துட்டு, யார் இந்த ஹேண்ட்ஸமான ஆளு? இவர் தான் உங்க அப்பாவா? என்கிட்ட இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை. உங்க அப்பாவா அம்மாவை எப்ப கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கவும், அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிடல அப்படின்னு ஆனியா சொல்றா. அப்ப எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, போட்டோவை நானே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பெக்கி ஓடிட்டு இருக்கா. அவங்க ஆர்ட் டீச்சர் வராததுனால இன்னைக்கு நான் தான் அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹென்ரி வந்து நிக்கிறாரு. கொடுக்கப்பட்ட மெட்டீரியலை வச்சு ஒரு 3 dimensional மாடல் ரெடி பண்ணுங்க. உங்க எல்லாரையுமே பேரா தான் ஒர்க் பண்ண வைப்போம். அனிமல் தீம்ல ஒரு மாடல் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், எப்படியா நீங்க என் குரூப் தான் வருவீங்க, என் மானத்தை காப்பாத்துறபடி ஒழுங்கா பண்ணுங்கன்னா அப்படின்னு சொல்லி டீமியன் சொல்றான். இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா ஸ்டெல்லா ஸ்டார் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பையன் சொல்லவும், எப்படியாச்சும் ஸ்டெல்லா ஸ்டார் அடையணும் அப்படின்னு சொல்லி டீமியன் பிளான் போடுறான். டீமியனும் ஆனியாவும் ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி ஹென்டர்சன் சொல்லவும், இவா கூட யா போச்சு அப்படின்னு சொல்லி டீமியன் டென்ஷன் ஆகுறான். நம்ம வேற குரூப் போயிட்டோம், பட் இந்த போட்டோவை நான் வச்சுக்கிட்டதா அப்படின்னு சொல்லி பெக்கி ஆனியாவை டீஸ் பண்றா. எல்லா பசங்களுமே எலகண்டா உட்காந்துருக்காங்க. யார் எப்படி பர்ஃபெக்டா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஹென்டர்சன் பார்த்துட்டு இருக்கான். அனிமல் தீம்னாலே எல்லாரும் நார்மலா தான் பண்ணுவாங்க, அதுல யார் எலகண்டா டிஃப்ரெண்டா யோசிக்காங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா. பெக்கி இது என்னதுன்னு கேட்கவோ, இது லாய்டோட ஒரு மாடல் சார், எக்ஸ்ட்ராவா பிளாக் சூட் போடுற மாதிரியும் நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவ காமிக்கிறா. எக்ஸ்ட்ராடினரி, பட் ஆனா இது அனிமல் தீம்ல வராதே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், மனுஷங்களும் ஒரு வகையான அனிமல் தானே சார் அப்படின்னு வா சொல்லவும், அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு ஹென்டர்சன் யோசிச்சுட்டு போறான். ஆனால் என்னோட லாய்ட் ரொம்பவே ஸ்பெஷல், அவர் அனிமல் லிஸ்ட்டில் வரமாட்டார், ஸோ நான் வேற அனிமல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை அப்படியே கசக்கிடுதா. ஆனியா எதையோ செஞ்சு முடிச்சுட்டு டேமியன் முன்னாடி வைக்கிறா. இது என்னதுன்னு டேமியன் கேட்கவும், என்னோட டாக், அதோட பேரு பாண்ட் அப்படின்னு வாசலவும், இப்போ இல்லாம நீ பேர் வைப்ப அப்படின்னு டேமியன் கேட்கவோ, அடிச்சு ஆப்ரேஷன் ஆகி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஆனியா நினைக்கிறா. லார்ட் டேமியன் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கவும், என் ஃபேமிலி சிம்பிளா நான் கிரிஃபனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு டேமியன் சொல்லவும், அவன் மைண்ட் ஆனியா ரீட் பண்றா. இந்த கிரிஃபன் மாடலை நான் செஞ்சு முடிச்சு எங்க அப்பா கிட்ட காமிச்சா அவர் ஃபேமிலி மாடலையே செஞ்சிருக்கேன்னு சொல்லி பெருமைப்படுவாரு, அப்புறமா எங்க அப்பா என்ன பாராட்டுவாரு அப்படின்னு சொல்லி டேமியன் நினைக்கிறான். நான் உனக்கு இதுல ஹெல்ப் பண்றேன்னு நான் சொன்னேன் ஓகேன்னு சொல்லி அவன் ஹாப்பியாவா. நான் கிரிஃபனை செய்யவோ, இந்த கிரிஃபனை செஞ்சது இந்த பொண்ணு தாப்பா, நான் அவங்க அப்பாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். இவ்வளவு ஜீனியஸான ஒரு பொண்ணோட அப்பாவை நான் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அப்பாவை இவர் மீட் பண்ணிடுவாரு, ஆபரேஷன் சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஆனியா நினைக்கிறா. இதை எப்படி பண்றது, பேப்பர் வேற பார்த்தாதான் டேமியன் யோசிச்சிருக்கவோ, செகண்ட் சன் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஆனியா சொல்றா. வா மாடல முடின்னு சொல்லவோ, என்னோட மாடல் இவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு வா சொல்றா. ஓ அப்படின்னா ஆனியாக்கும் ரொமான்ஸ் இருக்குது போலியே அப்படின்னு சொல்லி பெக்கி பாக்குறா. பரவாயில்ல, இந்த 2 பசங்களும் மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஹென்டர்சன் பாக்குறான். இந்த கிரிஃபனோட லெக்க செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான். ஆனியா லெக்குக்கு பதிலா ஜெட் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிருக்கா. ஜெட் விங்ஸ் போட்டு ஃபாஸ்டா பறக்க விடுவோம்னு சொல்லவோ, அதுக்கு தான் ஆல்ரெடி விங்ஸ் இருக்குதுல்ல, ஒழுங்கா விங்ஸ் பண்ண அப்படின்னு அவன் சொல்றான். என்ன இத்தனூட்டா கிழிச்சு போட்டிருக்க, இதை வச்சு விங்ஸ் எப்படி பண்ண முடியும் டேமியன் கேட்கவோ, அதான் ஜெட் போஸ்ட் இருக்குல்ல, விங்ஸ் கம்மியா இருந்தாலும் பறக்கணும் வா சொல்லவோ, நீ பேப்பரை வேஸ்டா பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு நம்ம திட்டவோ, அவளுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. உடனே ஆனியா அழ ஆரம்பிக்கிறா. அவ வந்துட்டு நல்ல விதமா தானே நடந்துக்கிட்டான்னு இன்னொரு பொண்ணு கேட்கவோ, வாய முடுங்க உங்க பேப்பரை எனக்கு கொடுங்க டேமியன் சொல்லவோ, ஹென்டர்சன் வந்து நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்றான். ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன ஒரு பொண்ணு கிட்ட ஜென்டல்மேன் எப்படியா நடந்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி ஹென்டர்சன் கேட்கவும், டேமியன் அழற கண்டிஷனுக்கு போயிருந்தான். ஆனியா அவன் மைண்ட் ரீட் பண்ணி பாக்குறா. அப்பாட்ட நான் எப்படியாச்சும் நல்ல பேர் வாங்கணும்னு தானே இது பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இருக்கிற மெட்டீரியலை வச்சு ஏதோ ஒரு கிரிஃபன் அவன் செஞ்சு முடிக்கிறான். செகண்ட் சன் இந்த இதையும் மாடல் பக்கத்துல வச்சுக்கோ அப்படின்னு ஆனியா கொடுக்கவோ, இதே எதுக்குன்னு டேமியன் கேட்கறான். விங்ஸ் இல்லைன்னா உன் கிரிஃபன் பறக்காதுல்ல, ஆனா லவ்வோட பவர் இந்த வானத்திலேயே பறக்க முடியும் அப்படின்னு பெக்கி சொன்ன டைலாக் ஆனியா சொல்லவும், என்னது அப்படின்னு சொல்லி டேமியன் ரொம்ப வெக்கப்படுறான். இப்போ ஜட்ஜ் மாதிரி இருக்கிறவங்க எல்லா மாடலையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த கிரிஃபன் மாடலை பார்த்துட்டு, வாவ் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. டேமியன் ஓ மாடலுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஹென்டர்சன் வந்து சொல்றான். வார் நடக்கும்போது அடிபட்டு இருக்கிற ஒரு கிரிஃபனை இவன் ரெடி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லவும், சார் அவங்க ஒழுங்கா பார்த்தாங்களா அப்படின்னு டேமியன் கேட்கறான். அந்த கிரிஃபனோட குட்டி இறந்து போன சீனை கூட இவன் பக்காவா ரெடி பண்ணிருக்கான்னு சொல்லி தான் உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஹென்டர்சன் சொல்லிட்டு கிளம்புறா. உடனே ஆனியா இப்ப கெத்தா நிக்கிறா. நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்ட, இப்போ அதை அவங்க அப்பா கிட்ட காமிக்கலான்னு சொல்லவும், அந்த கேவலமானதை கண்டிப்பா நான் எங்க அப்பா கிட்ட காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இப்போ நைட் ஆகுது. டேமியன் வந்து அவனோட பட்லர் கிட்ட பேசிட்டு இருக்கான்.
மாஸ்டர் பிரேக்குக்கு நீங்க வீட்டுக்கு வரலாம்னு கேட்கவும், எப்படினாலும் அப்பா வீட்ல இருக்க போறதில்ல, வெளியூர் தான் போயிருப்பாரு. ஆமா மாஸ்டர், சரி உங்களுக்கு அவர்கிட்ட எதையாச்சும் சொல்லணுமான்னு கேட்கவும், இன்னைக்கு ஸ்கூல்ல ஆர்ட்ஸ் காம்படிஷன். இல்ல ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நாள் என்ன ஒரு பொண்ணு அடிச்சிட்டா அப்படிங்கிறத நீங்கள் அப்பா கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி டேமியன் கேட்கவும், ஆமாம் சொன்னேன், அவர் கூட உங்களை நினச்சி வருத்தப்பட்டாருன்னு சொல்லவும், இவன் நல்லாவே பொய் சொல்கிறான் அப்படின்னு டேமியன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஓ அப்படியா நல்லது, சரி இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ காலை கட் பண்ணுறான். எங்கப்பா கண்டிப்பாக ஒரு நாள் என் மேலே அக்கறைப்படவே மாட்டார், அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு டேமியன் நினச்சிட்டு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகவும், இல்லை டேமியன் அப்படின்னு சொல்லி அவனுங்க பார்க்க நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம்னு அவன் சொல்கிறான். அவங்களும் ஓகே சொல்கிறாங்க. இப்போதைக்கு எனக்குன்னு இருக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். சில்வியா ஷெர்வுட் வெஸ்ட் ஆலிஸ்ல ஹேண்ட்லர், ஆஸ்திரேலிஸ்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட். வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட்டுக்கு வார் வராமல் தடுக்கிறதுக்காக வயசு அழைக்கப்படுற ஆர்கனைசேஷன்ல தான் இவ ஹெட்டா இருக்கிற. ஒர்க் பண்றத பார்த்து இவளுக்கு மத்தவங்க கொடுத்த பட்டம் ஃபுல் மெட்டல் லேடி. ஆஸ்திரேலிஸ்ல அண்டர் கவர்ல இவருமே ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்டா இருக்கிறதுனால இவ ஒருவேளை ஸ்பையா இருப்பாளோன்னு செக் பண்றதுக்காக ஆஸ்திரேலிஸோட ஏஜென்ட் இவளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எவ்ரி வெனஸ்டே நான் இதே ட்ரெஸ் போட்டு இதே மாதிரி இந்த இடத்துக்கு கண்டினியூஸா வந்துட்டு இருப்பேன். நான் ரெகுலரா இதையே பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களோட பிரெயின் இந்த இடத்தோட ஸ்டாப் ஆயிரும். அவ குளிச்சுட்டு வர எப்படியும் 1 hour ஆகும், நம்ம போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவளை ஃபாலோ பண்ணி வந்த அந்த ஏஜென்ட்ஸ் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஆனா இவ கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க கண்ணு முன்னாடியே அசால்ட்டா நடந்து போறா. சின்ன விஷயத்துல கூட கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்கள நான் முட்டாள்னு தான் சொல்லுவேன். இந்த கோட் இது எனக்கு சூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ இப்போ நம்ம ஹீரோ ட்வைலைட்டை மீட் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கா. ஏஜென்ட்ஸ் என்ன செக் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன மிஸ்டேக் பண்றவங்களை கூட நான் முட்டாள்னு தான் சொல்லுவேன். நான் அவங்க கிட்ட இருந்து கிரேட்டா எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு வா சொல்றா. ஆனா ட்வைலைட் நான் இதை சொல்லவா இல்ல வேண்டாமா, புது ட்ரெஸ்ல இன்னும் டேக கிளிக்காம வச்சிருக்காங்க, இல்ல நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லாய்ட் ஃபார்ஜர், கோட் நேம் ஏஜென்ட் ட்வைலைட், ஏஜென்சிலேயே நம்பர் 1 ஆளுன்னு சொல்லலாம். எந்த ஒரு மிஷனா இருந்தாலும் பக்காவா முடிச்சிருவான். ஹேண்ட்லர் வழக்கம் போல ஆளுங்க ஃபாலோ பண்றாங்க. மிரர் ரிஃப்ளெக்ஷன்ல வா ட்வைலைட் பாக்குறா. 4 பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சிக்னல் கொடுக்குவோம். அப்ப நம்ம பிளான் பி போலாம் அப்படின்னு கோட் மூலியமா இவங்க செய்களையே பேசிக்கிறாங்க. ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஹேண்ட்லர் கேட்கவும், ஆனியா ஜம்பிங் பாக்ஸ்ல இப்போ 2 பாக்ஸ் தாண்ட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதை ஏன் இவன் சொல்றான் அப்படின்னு ஹேண்ட்லர் யோசிக்கிறா. You're eating omelet rice. Whoa! Amazing! How about some pasta with cream sauce? Ta-da! Time for cake. It's so much! Best cook in the world! Cut it out! I'm perfectly fine. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமே ஆக்ஷன், சூப்பர் நேச்சுரல், மேஜிக் பவர் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க இதுல பெருசா எதையுமே எதிர்பார்க்க கூடாது. பட் ஆனாலுமே பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா போக போக இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாமே வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.